Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 235. ஓபன் பண்ணா உசோப்ப ஒரு வழியா கப்பலுக்கு கொண்டு வந்துருவாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே பைய கண்ணை திறந்துருவான். அவ்வளவுதான், 50 பேர்த்துக்கும் செம ஹாப்பி. சரி, இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு மத்தவங்க எல்லாம் உசோப்ப பார்க்க போவாங்க. ஆனா நம்ம சஞ்சய் மட்டும் இன்னும் ரோபின் வரலையேன்னு யோசிப்பான். அப்ப உசோப் என்னடானா உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருப்பான். பின்ன 200 மில்லியன் அமௌண்ட் விட்டுட்டான்ல, நமி எல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, அது ஒண்ணு உன்னோட தப்பு இல்ல, நீ சாகாம இருந்ததே பெரிய விஷயம். சோ ஒரு வேலையை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு இன்னும் கில்ட்டியா தான் ஃபீல் ஆகுது. நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, என்ன நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்குன்னு சொல்லி ஜோரோவோட காலை கட்டி பிடிச்சி கதறுன்னு கதறுவான். நான் பணம் எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. அட விர்ரா, போனா போயிட்டு போகுதுன்னா கேட்கவே மாட்டான். என்ன இருந்தாலும் அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல. சாப்பர் அவன் கதறத பார்த்துட்டு, டேய் இந்த நிலைமையில நீ பெட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டா, இப்படி எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தே அப்புறம் நாளைக்கு உனக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும், அதனால பேசாம போய் படுன்னு சொல்லுவாங்க. உசோப் கன்ஃபார்மே பண்ணிட்டான், போன பணம் எப்படியும் கிடைக்க போறது இல்லன்னு. அட தப்பிச்சு போனானே பிராங்கி, அவன் திரும்ப வந்தாதான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். உசோப் சாரி சொல்றத மட்டும் நிறுத்தவே இல்ல. லூஃபி அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, அந்த பணம் கிடைக்காட்டியுமே நம்ம கிட்ட 100 மில்லியன் பெரிஸ் இருக்கு, அது போதும் இல்ல, அப்புறம் என்ன கவலைன்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். உடனே நமி செம்மையா காண்டாயி கத்துவா, அந்த பணம் எல்லாம் போதாதடா முட்டா பயலன்னு. உடனே சாப்பர் ஏன மீன் கேட்பான். அவனே வருத்தத்துல இருக்கான் பணத்தை விட்டுட்டோன்னு. இவ வேற பணம் பத்தாதுன்னு சொன்னான்னா அவ வேணும்னு சொல்லல. அட எப்பவுமே அவ பணம் வேணும்னு தானே சொல்லுவான், அந்த மாதிரியே சொல்லிட்டா. உசோப்பு நான் பண்ணது தப்புதான், சரி ஷிப்பை பத்தி என்ன சொன்னாங்க, எப்ப ரெடி பண்ண போறாங்க, 100 மில்லியன் பெரிஸ் யூஸ் பண்ணி கப்பலை சரி பண்ணிடலாமா, அதுவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஷிப் யார்டு, அங்க வச்சே வேலையை முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த கப்பலை எப்பவுமே ரெடி பண்ண முடியாதுங்கிற மேட்டர் அவனுக்கு தெரியாது. அத நம்மளுக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. அதனாலேயே ஒவ்வொருத்தனும் பேந்த முழிச்சுட்டு இருப்பானுங்க. உசோப்பு கேப் விடாம பில்டப் பண்ணுவான். கப்பலை எப்படியாச்சும் சூப்பரா ரிப்பேர் பண்ணணும், நம்ம கப்பல் கடல்ல வருதுன்னா மத்த கப்பல்லாம் அலண்டு போகணும், 100 மில்லியன் பெரிஸ் ஓகே தானே அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். ஆனா லூஃபி அவனை கூப்பிட்டு, நான் புது கப்பல் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை கன்சல்ட் பண்ணாம முடிவு எடுத்தது தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். உசோப்பால நம்ம முல்ல அப்படியே அவன் ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி பண்ணிப்பான். இப்ப என்ன கோயிங் மேரி இவ்வளவு நாளா இவங்களை நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிச்சு, அதை வச்சு சூப்பரா ஜேர்னி பண்ணாங்க. ஆனா அந்த ஜேர்னி இதோட முடிவடைய போகுது அப்படின்னு அவன் இழிச்சுக்கிட்டே சொல்லும் போது எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி பண்ணிப்பாங்க. அப்போ உசோப்பை பத்தி தனியா சொல்லணுமா என்ன, பையன் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான், என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டில ஷிப்ஸோட கேட்லாக் புக் ஒன்று வச்சிருக்கான். அதுல ஏதாச்சும் ஒன்ன பார்த்து நம்ம பை பண்ணிக்கலாம், 100 மில்லியனை வச்சு கோயிங் மேரியை விட பெரிய கப்பலா நம்ம வாங்க முடியும் அப்படி இப்படின்னு அவன் புக்கெல்லாம் பொட்டி காமிச்சிட்டு இருப்பான். ஆனா உசோப்பு நம்பவே இல்ல. இரு நீ என்கிட்ட காமெடி தானே பண்ற, இப்படி எல்லாம் இனிமேட்டு காமெடி பண்ணாத, நீ பேசினதை கேட்டு சாப்பர்லாம் பயந்துட்டான். என்ன பண்றது, நம்ம கேப்டன் ஒரு முட்டா பையன், என்ன நம்பி நீயே கொஞ்சம் சொல்ல அந்த லூசு பையகிட்டன்னு சொன்னா எல்லாருமே குறுன்னு உசோப்ப தான் பாப்பாங்க. என்னடா இப்படி லுக்குறீங்க, அப்ப நிஜமாவே கோயிங் மேரியை நம்ம ரிப்பேர் பண்ண போறது இல்லையா, அப்படின்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையா, அப்ப நம்ம 200 மில்லியனை விட்டாதான் இப்ப பஞ்சாயத்தான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவானா. லூஃபி அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லி அவனை பயங்கரமா சமாளிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் விடுறதா இல்ல. உடனே லூஃபிக்கே காண்டாயி, திருடு போன பணத்தை வச்செல்லாம் எந்த கவலையும் இல்ல, தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்காதன்னு கத்துவான். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நான் புது ஷிப் வாங்கணும், கோயிங் மேரி நம்ம ஷிப், அதுல தான் நம்ம டிராவல் பண்ணணும்னு அவன் ஒரு சைடு கண்டமணி கத்துவான். இப்படி ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் சண்டை போற லெவலுக்கு போயிட்டானுங்க. ஜோரோ எவ்வளவோ சொல்லுவான், கொஞ்சம் பொறுமையா இருங்க, சண்டை போடாதீங்கன்னு. ஆனா அவனுங்க கேட்கற மாதிரி இல்ல. எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு சைலண்டா இருக்க முடியும், கப்பல்ல ரொம்ப முக்கியமாச்சே. சாப்பர் இதை எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு உசோப்ப போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பாடி இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா அவனுக்கு பாடியை பத்தி இப்ப கவலை இல்ல. ஏன்னா அவங்க கேப்டன் கேஷுவலா இந்த கப்பலை விட்டுட்டு இன்னொரு கப்பலை வாங்கலாம்னு சொன்னா பாடி ரெஸ்ட் முக்கியமா, இப்போ என்னால முடியாதுமா. ஆனா அவன் நான் தான் கேப்டன், நான் எடுத்ததான் ஃபைனல் டிசிஷன், அதனால ஒழுங்கா நான் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணுன்னு கத்துவான். உசோப் அவன் கையில இருந்த கேட்லாக புடுங்கி கீழே போட்டு மிதின்னு மிதிச்சு, இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு எல்லாம் என்கிட்ட வராத, இதெல்லாம் நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன், அப்படி பணம் தொலைஞ்சு போனது பஞ்சாயத்து இல்லனா அப்புறம் எதுக்காக புது கப்பல், உண்மையை சொல்லு, நீ சொல்ற வரைக்கும் நான் எதையும் ஏத்துக்க மாட்டேன்னு வெறியோட கத்துவான். லூஃபியாலையுமே ரொம்ப நேரத்துக்கு பொறுமையா இருக்க முடியல. சோ கொங்கி எழுந்துருவான். ஐ மீன் உண்மையான மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அப்படி அவன் சொன்னதை கேட்டோன்னே உசோப்புக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே வெடத்து ஸ்டன் ஆகி போய் நிப்பான். மறுபடியும் நீ இதை சொல்ல வைக்காத, கோயிங் மேரியை இனிமேட்டு ரிப்பேர் பண்ணவே முடியாது, நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே ஷாக் ஆகி மண்டி போட்டுருவான். பட் இருந்தாலுமே அவன் புலம்புறதை விடல. ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இப்ப நம்ம இந்த கப்பலுக்குள்ள தானே இருக்கோம், அப்புறம் ஏன் இந்த கப்பலை சரி பண்ண முடியாதுன்னு கேட்டா, இப்போதைக்கு இந்த கப்பல் மிதந்துட்டு இருக்கு, ஆனா எப்ப வேணாலும் மூழ்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாருமே உசோப் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க. அப்ப கூட உசோப் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா எவனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிட்டான்னு நீங்க அப்படியே கிவ் அப் பண்றீங்களா, உங்களுக்கு அறிவிலியாகிற மாதிரி கேப்பான். அட நார்மலான
ஆள் யாராச்சும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவங்க தான் உலகத்திலே ஷிப்பை ரெடி பண்றதுல நம்பர் 1 ஆளுங்க, அவங்களே முடியாதுன்னு சொல்லும்போது இனி வேற யாருகிட்ட போய் இந்த ஷிப்பை ரெடி பண்றது? அப்பவும் உசோப்பு கத்ததான் செய்வான். அவனுக்கு சொன்னா நீ கேட்டுருவியா? எவ்வளவு நாளா நம்ம கோயிங் மேரி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு சண்டைய பார்த்திருப்போம், நமக்கு இந்த கப்பல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அப்படிப்பட்ட நம்ம ஃப்ரெண்டை இந்த இடத்துலயே விட்டுட்டு போகணும்னு சொல்றியா? அறிவு இருக்காடா உனக்கு? அப்படி இப்படின்னு காட்டு கத்துவான். உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண ஷிப்பு தானே, உனக்கு எங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய போகுதுன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். சாப்பரு அழாதடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லாட்டி உடம்பு ரொம்ப மோசமாயிருப்பான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, நான் இன்னும் பேசி முடியல அப்படின்னு கண்ணுல வெறியோட லூஃபி மேலதான் கோவத்துல இருப்பான். உடனே லூஃபி, அவங்களால முடியல, உன்னால சரி பண்ண முடியுமா? நம்ம கப்பல்ல ஷிப்பை ரெடி பண்ற யாருமே இல்ல, அதனாலதான் நம்ம மத்தவங்களை பார்த்து செக் பண்ண சொன்னோம், உன்னால முடிஞ்சா நம்ம ஏன் அங்க போகணுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே உசோப்பும், அதுவும் கரெக்ட் தான், நம்ம மத்தவங்க கிட்ட கேட்டு ஷிப்பை ரிப்பேர் பண்றத பத்தி யோசிச்சிருக்க கூடாது, நானே ஷிப்பை ரெடி பண்றேன், ஏன்னா எனக்கு தான் என் கப்பலை பத்தி நல்லா தெரியும், இப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்றேன், காய்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன கொஞ்சம் லம்பர்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு, அதெல்லாம் நான் அந்த ஷிப் யார்ட்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தட்டி தூக்கலான்னு நடக்க முடியாட்டியும் கூட கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி மூவ் பண்ணி போயிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம பயங்கர பிஸியா வேற இருக்க போறோம்னு சொல்லுவான். லூஃபிக்கு கொலை காண்டாவும். பின்ன இப்படி ஏதாச்சும் சொன்னாவாச்சும் சைலண்டா இருப்பான்னு பார்த்தா அப்பவும் அவன் விடமடைகிறான்ல, நீ ஒன்னு ஷிப்ரைட் இல்ல உசோப்பு, அதனால சைலண்டா இருன்னு கத்துவான். ஆனா அவன், ஆமா நான் ஒன்னு ஷிப்ரைட் இல்ல, ஆனா என் கப்பலை மத்தவனுக்கு பார்த்து சரியில்லைன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது, என் கப்பலை அவ்வளவு ஈஸியா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நம்ம கப்பலை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் எப்பவும் கிவ் அப் பண்ண மாட்டேன், நீங்க எல்லாம் முட்டாளுகளா? ஒரு ஷிப்ரைட் ஒருத்தன் உங்களை பேசியே கன்வின்ஸ் பண்ணிட்டான், அதுல போய் நீங்க ஏமாத்திட்டீங்க, திடீர்னு எப்படி ஒரு கேப்டனா உன்னால டிசிஷன் எடுக்க முடியும், நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி பயங்கரமா கத்துவானா. நமி சண்டையை தடுக்க வருவான். ஆனா அவன், குறுக்க வராத நமி, இது நான் எடுத்த முடிவு, என்னோட ஒப்பீனியனை நான் என்னானாலும் மாத்தவே மாட்டேன், நம்ம கோயிங் மேரிக்கு பை பை சொல்லிட்டு புது ஷிப்ல தான் போறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். ஆனா உசோப்பு செம காண்டாயி அவன் சட்டையை பிடிச்சி கத்துன்னு கத்துவான். ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிற கப்பலை எப்படி இங்கேயே விட்டுட்டு போக முடியும்? லூஃபி, அது ஷிப்பா இருந்தாலுமே டிஃபரெண்ட் தான், அவ ஒண்ணு மனுஷி மாதிரி இல்ல, வெறும் கப்பல், அதனால விட்டுட்டு போறதா சரியுமா. இப்படியே இவனுடைய சண்டை முத்தி போய் லூஃபி அவனை தள்ளி விட்டுட்டு அவன் கதற ஆரம்பிச்சிருவான். ஏன்டா இந்த ஷிப்ல நீ மட்டும் தான் டிராவல் பண்ணியா, ஏன் நாங்க பண்ணல, உனக்கு மட்டும் தான் வலிக்குமா, எங்களுக்கு வலிக்காதா? இங்க இருக்க எல்லாத்துக்குமே அதே கஷ்டம் தான்டா, இந்த ஷிப்ல நம்மளால இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் டிசைட் பண்ணிட்டேன், அதை நீ கேட்டுதான் ஆகணும், எவனுக்கெல்லாம் பிடிக்கலையோ அவெல்லாம் வெளியே போன்னு சொல்லுவானா. உடனே சஞ்சி லூஃபிய ஒரே மிதி திருச்சடிச்சு போய் விழுவான். என்ன வார்த்தைடா சொன்னேன், என்ன பேசுறோம் யாருகிட்ட பேசுறோம்னு கொஞ்சம் தெரிஞ்சு பேசு, தேவையில்லாம வார்த்தையை விடாதன்னு கொலவெறியோட சொல்லுவான். பின்ன எல்லாருமே அவ்வளவு பாண்டிங்கோட இருக்காங்க, இப்படி வெளியே போ அப்படி இப்படின்னு சொன்னா கடுப்பாக தானே செய்யும். அப்புறம் லூஃபியே சாரி சொன்ன உடனே உசோப்பு இருந்துட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்ண போற, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா கட் பண்ணி விட போற, அவ்வளவுதானே, ஃபர்ஸ்ட் கோயிங் மேரி, அடுத்தது நானு, இதான உன் பிளான்னு சொல்லி அவன் கொலவெறியோட லுக்கூறதோட மொத்தத்துல கோயிங் மேரி கப்பலால மொத்த வேர்த்துக்குள்ளயுமே கிளாஷ் ஆயிருச்சு. உசோப் என்ன சொல்லுவான், இப்போ கோயிங் மேரிய கட் பண்ணுவேன், அடுத்து எங்கள ஒருத்தனை கட் பண்ணுவேன், எப்படியே ஒவ்வொருத்தையா கழட்டி விட்டுக்கிட்டே தான் நான் போறேன், நாங்கெல்லாம் யூஸ்லெஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, கோயிங் மேரிய எங்கேயே விட்டுட்டு போக முடிஞ்ச ஒன்னால ஏன் எங்களை விட்டுட்டு போக முடியாது, கண்டிப்பா விட்டுட்டு போவேன்னு கொலவெறியோட சொல்லுவான். சஞ்சி இருந்துட்டு அப்படியெல்லாம் பேசாதேன்பா. ஆனா உசோப்பு ரொம்ப சீரியஸா பேசுறான். ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி அவன் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டானாமா. என்னன்னா எப்படி இருந்தாலும் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாலாம் இவனால சண்டை போட முடியாது, இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே என்னால ஒழுங்கா பணத்தை பாத்துக்க முடியாது, எப்பவுமே என்னால உங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை தான், ஏன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கல, வீக்கான ஃப்ரெண்டு உங்களுக்கு எதுக்கு, லூஃபி எப்பவுமே உங்களை சேர்ந்தவன், அவன் பைரட் எல்லாத்துக்குமே கிங் ஆக போறான், ஆனா என்னால அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பிரிஞ்சு போற மாதிரியே பேசுவான். எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கும். உசோப்பு அவன் இடத்த விட்டு செயில் பண்ணி வெளியில போறான்னு சொன்னப்போ இவங்க எல்லாம் அவனை இவங்க கூட சேர்ந்துக்க சொன்னாங்க. உடனே பயலும் நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வந்தான். இப்ப இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கும்போது எதுக்கு ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணணும், நம்ம எல்லாம் தனித்தனி பாதையில பிரிஞ்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, என் வேலையை நான் பார்க்க போறேன், உங்க கூட இனிமேட்டு எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல, இந்த கேங்க விட்டு போறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். எல்லாம் வேகமா தடுக்க போவாங்க, ஆனா அவன் பாட்டுக்கு டப்புன்னு கதவை சாத்திட்டு போயிருவான். அவ்வளவுதான், யாராலையுமே தாங்க முடியல, பயங்கரமா அழ ஆரம்பிப்பாங்க. லூஃபி பார்த்தா அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்டா என்னாச்சு, அவன் போனா நீ விட்டுருவியா, அவனை ஃபாலோ பண்ணி போய் ஸ்டாப் பண்ணு அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசுவாங்க. ஆனா லூஃபி அசைற மாதிரி இல்ல, அவன் கப்பலை விட்டு இறங்கி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இவ்வளவு தூரம் இவங்க கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல இவங்க பிரிஞ்சா நல்லாவா இருக்கும், உசோப்பு இவங்களுக்கு ஒரு பிரீஷியஸான ஃப்ரெண்டு, அப்படி ஒரு ஃப்ரெண்டை விடலாமா, இவன் தானே கேப்டனு, இவன் தான் தடுக்கணும், அதனால கதறி கதறி அழுது பாப்பாங்க. அவன் அசையாம உட்கார்ந்துட்டே தான் இருப்பானே தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். எல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டு இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு உசோப் கிட்ட கத்திட்டு இருப்பாங்க, போகாத திரும்பி வந்துருன்னு. ஆனா அவன் கேட்கற மாதிரியே எல்லாம் அவன் பாட்டுக்கு போவான். ஜோரோக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல, ஆனா அவன் எப்பவுமே லூஃபி என்ன சொல்றானோ அதான் கேட்பான். அதனாலேயே அவன் கூடவே சைலண்டா நின்னுக்குவான். அதுக்கப்புறம் லூஃபி வந்து பாப்பான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பானா, திடீர்னு ஸ்டாப் பண்ணி, என்னால இனிமேட்டு உன் கூட வர முடியாது, இவ்வளவு நாள் அவங்க எல்லாத்தையுமே நான் தொல்லை பண்ணதுக்கு நீ மன்னிச்சிருங்க, என்னதான் இருந்தாலும் அந்த ஷிப்பு உனக்கு சொந்தம், நீ தான் அந்த ஷிப்போட கேப்டன், அதனால என் கூட ஒண்டி கொண்டி சண்டை போடு, அந்த கப்பல் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை நிப்பான். லூஃபி அப்படியே கொலை வெறியில கூப்பிட்டு இருப்பான். மிச்சம் இருக்க நம்மளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பின்ன லூஃபி கிட்ட போய் ஒண்டி கொண்டி சண்டை போட்டான்னா அவன் அடிச்சானா
செத்தானா இவன் என்ன ஆவான். பட் இருந்தாலுமே அவன் கப்பலுக்காண்டி உயிரை விட தயார். அதுக்கப்புறம் அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவான், இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நான் இங்க வருவேன், என் கூட ஒண்டி கொண்டி சண்டை போட நீ வரணும். அந்த சண்டையில நான் ஜெயிச்சு கோயிங் மேரி கப்பலை எப்படியாச்சும் காப்பாத்தியே தீருவேன். உங்களுக்கும் எனக்கும் இருந்த பாண்டு இதோட முடியுதுன்னு கொலவெறியோட சொல்லுவான். இது வரைக்கும் உசோப்பு இவ்வளவு சீரியஸ் ஆனதே இல்ல. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம நமி லூஃபிய போட்டு வண்டையா திட்டிட்டு இருப்பான். ஆனா லூஃபி நல்லா ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்ப என்ன அவன் ஃப்ரெண்டு கூடயே சண்டைக்கு போனானா அது நல்லாவா இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், ரெண்டு பேருமே கூல் டவுன் ஆயிருவானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத சண்டை. அண்ட் அது மட்டும் இல்லாம லூஃபி அடிச்சானா உசோப்பு தாங்குவானா. ஆல்ரெடி அவன் கண்டமினிக்கு அடி வாங்கி உடம்பெல்லாம் பஞ்சர் ஆகி போய் கிடக்குது. இந்த நிலைமையில இதெல்லாம் தேவைதானா. இப்படி அவ படிச்சு சொன்னா லூஃபி கேஷுவலா சொல்லுவான், இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இனிமேட்டெல்லாம் பேக் அடிக்க முடியாது, ஒரு கை பாத்திர வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன வெங்காயத்துக்கடா பாக்கணும், போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுற வழிய பாரும்பா. ஆனா அவனுக்கு உசோப்பு அவனுக்கு நேரா கையை நீட்டி சேலஞ்ச் பண்ணதான் ஞாபகத்துக்கு வரும். அதனால கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் சண்டை போட போறது உறுதிம்பா. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, உசோப்பு என்னதான் கோபமா இருந்தாலும் முட்டாள்தனமா அவன் உயிருக்கே டேஞ்சரா இருக்க விஷயத்த கண்டிப்பா யோசிக்க மாட்டான். அவன்கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணா கண்டிப்பா இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னால முடிஞ்சா பண்ணிக்க, ஆனா என்னைய தனியா விடுனிருவான். நமிக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. அதே நேரம் பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் கப்பல்ல இருந்த நம்ம ஜோரோவை அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல, அந்த மேட்டர் தெரிஞ்சவனே சஞ்சி செம காண்டாவான். என்னன்னா அவங்க எல்லாத்தையுமே ஜோரோ எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருந்தானா இந்நேரத்துக்கு உசோப்புக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அவனும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டான். எல்லாமே ஓன் தப்புதான்னு ஜோரோவை சொல்லுவான். ஆனா ஜோரோ என்ன சொல்லுவான், அப்படி உனக்கு அக்கறை இருந்தா ஷாப்பிங் போகாம இங்கே இருந்து சண்டை போட்டுருக்கணும். நீ பாட்டுக்கு ஜாலியா ஊர் சுத்த போனீனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்பா, நான் சாப்பாட்டுக்கு தேவையான தாண்டா வாங்க போனேன்னு மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பானுங்க. அப்ப நமி இடையில வந்து, இதுக்கு மேல எவனாச்சும் சண்டை போட்டீங்க, கட்டிங் பிளேட வச்சு வாயில இருக்க பல்லெல்லாம் வெட்டுக்குன்னு புடுங்கிடுவேன். நடந்து முடிஞ்ச மேட்டரை சொல்லி சண்டை போனாங்கன்னா முட்டா பாலிலான்னு சொல்லிட்டு போவான். அந்நேரம் பார்த்து சாப்பர் வருவானா, என்னப்பா உசோப்பா ஃபாலோ பண்ணியான்னு கேட்டா அவன் சோகமா வருவான். என்னன்னா இவன் உசோப்புக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போயிருப்பான். ஆனா அவன் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம் போன்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பான். இப்ப அவங்க டவுன்ல தான் இருக்கானாமா. சாப்பர் கிட்ட வேண்டான்னு சொல்லி அனுப்புனா கூட பரவாயில்ல, இனிமேட்டு நீயும் நானும் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஓடா என்னைய ஃபாலோ பண்ணாம ஓ ஷிப்புக்கு போன்னு சொல்லிட்டான். அதுதான் சாப்பரால தாங்க முடியல, தேம்பி அழுவான். ஆல்ரெடி சாப்பருக்கு ரொம்பவும் இலகின மனசு. உசோப்பி இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவனால ஏத்துக்க முடியல. இவங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. இதுல வேற ரோபினை காணும், அவளுக்கு என்னாச்சோ தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கேங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரியற மாதிரி இருக்கு. அங்க லூஃபி வேற எதை பத்தியும் கவலைப்படாம பேன் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். என்ன ஆகுமோ தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த ஐஸ்பர்க காட்டுறாங்க. அவனுக்கு நைட்டு சரியா தூக்கமே வரமாட்டேங்குதாமா. அப்படியே சுத்தி தெரியுவான். அப்படியே நைட்டு 10 மணி ஆகுது. சொன்ன டைம்க்கு நம்ம லூஃபி வந்துட்டான். வந்தவன் யாரும் கப்பலை விட்டு வெளியே வரக்கூடாது, கப்பல்லையே கம்முன்னு உட்காருங்கம்மா. அதே டைம் உசோப் அங்க பயங்கர கெத்தா வந்துட்டு இருப்பானா. சாப்பர் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கத்துன்னு கத்துவான். ஏன்னா இவங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா இருந்தாங்க. அவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது செம ஃபன்னா இருக்கும். அவனுக்கு மட்டுமா அமி சஞ்சின்னு அவன் கூட பண்ண ஃபன் எல்லாத்தையுமே முதல்ல இருந்து யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப அவன் ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல பழைய மாதிரி இவங்க என்ஜாய் பண்ண முடியாதோன்னு ஒரு கவலை. சோ அப்படியே அவங்க எல்லாம் அங்க பதறிட்டு இருப்பாங்க. இங்க இவனு ரெண்டு பேரும் மாத்தி பயங்கரமா போஸ் கொடுத்து நிப்பானுங்களா. மிச்சவங்களாலையும் இறங்கி இதை தடுக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க கேப்டன் லூஃபி ஆச்சே. லூஃபி சொல்லிடுவான், என்ன நடந்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட மாட்டியே, ஏன்னா இது நீ கேட்ட ஒண்டி கொண்டி சண்டைமா. உசோப்போ நான் உன்னை கண்டிப்பா எடுத்து சண்டை போடுவேன், நீ முதல்ல சீரியஸா சண்டை போடு, இல்லன்னா நான் உன்னை அசால்ட்டா தோக்கடிச்சுட்டு போயிருவேன்னு நம்மால சும்மா டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.